కృష్ణాని దర్శన భాగ్యం ఎప్పుడు. ஹே தள்ளு. ஏய் நீ தள்ளி, எனக்கு டைம் ஆச்சு. நானும் தான் காலேஜ் போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. தள்ளு. நான் காலேஜ் சீனியர், ஞாபகம் வச்சுக்கோ. தள்ளுறி. அது காலேஜ்ல, இது வீடு. இங்க நீ எனக்கு அக்கா, அவ்வளவுதான். ஏன் கிரீம் எதுக்கு இப்போ எடுக்கிற? டிஃபன் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இதோ 5 நிமிஷம். ஏய் தனா, திவ்யா, எவ்வளாச்சும் அந்த மோட்டர் போடுங்கடி. பேருக்கு தான் 2 பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. என்னதான் பண்றாங்களோ. இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஒழுங்கு மரியாதையா குடுத்துருக்கா. ஏய் எதுக்கு இப்போ ஓவரா பண்ற? கொஞ்சமா எடுத்து தரேன். என்ன இப்போ? ஒண்ணும் தேவையில்ல. எந்துதானே. ஏய் அங்க என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடியே, காலங்காத்தால உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? டெய்லி இதே பொழப்பா போச்சு. அம்மா பாருங்கம்மா, அக்கா என்னோட கிரீம் எடுத்து போட்டு தரவே மாட்டேங்கிறா. அவள்த ஏண்டி எடுத்தா? அவளோடது கொடுத்துறேன்டி. மா கொஞ்சம் எடுத்து தரேம்மா. மாமா அந்த டைலாக். என்ன டைலாக் டி? அதாம்மா அது. ஏய் பாவண்டி, அவ சின்ன பொண்ணு தானே, அவள்த ஏண்டி எடுக்கிற? கொடுத்துறேன்டி. மா கொஞ்சம் எடுக்கிறதுனால அவள் தூரம் குறைஞ்சு போயிடாதுமா. இப்ப அந்த கொஞ்சம் கிரீம் போடுறதால அப்படியே வெள்ளையா என்ன மினிக்கிட்ட தெரிய போறா. என்னதான் கிரீம் போட்டாலும் அதே கருப்பி தான். ஏய் இந்த மாதிரி அவகிட்ட பேசாதன்னு எத்தனை தடவை சொல்ற? அக்கா உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டா? என்னடி? நீ அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் சொல்வேன். ப்ராமிஸ் சொல்லு. இன்னைக்கு எனக்கு 2 ப்ரொபோசல் வந்ததுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா. நீ என்ன சொன்ன? அதுல உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நல்லா இல்ல. அப்ப இன்னொருத்த வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னடி சொல்ற? தப்புடி தானா? வேணா, அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லக்கா. பையன் நல்லா இருக்கான்ல, என் பின்னாடி சுத்தினா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல, அதான்க்கா. அதுவும் தப்புதான் தானா? பசங்களை அப்படி ட்ரீட் பண்ண கூடாதுடி. சரி அதை விடுக்கா. உனக்கு ஏதாச்சும் ப்ரொபோசல் வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வந்ததில்ல. பின்ன எப்படி வரும்? இந்த மாதிரி கருப்பா மூஞ்ச வச்சிருந்தா நல்ல ஃபேஸ் பேக்லாம் போட்டு என்ன மாதிரி பலன்னு அழகா ஆவுக்கா. அப்போதான் ப்ரொபோசல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ நடத்து, நான் போறேன். அக்கா ஐயோ கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டோமோ? அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. அக்கா. ஏ தனா, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயேண்டி. மா என்னால போக முடியாது, போமா. ஏ பச்சை மிளகா தீந்துருச்சு, பார்க்க மறந்துட்டேன்டி, கொஞ்சம் போயிட்டு வாயேண்டி. மா வெளியில வெயில் அடிக்குதுமா, என்னால போக முடியாது. அக்கா வேணா அனுப்புமா. ஏன் வெயில் எனக்கு அடிக்காதா? வெளியில வெயில் அடிக்குது, நான் வெளியில போனா கருத்துருவேன். நீ ஆல்ரெடி கருத்து போய் தானே இருக்க, இன்னும் கருக்க எதுவும் இல்ல, நீயே ஏந்து போ. ஏ தங்கம், மா திவ்யா குட்டி இங்க வாங்க. வா திவ்யா, நீயாவது கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மா நீ இப்படி பண்றதுனால தான் அவ பேசுறா. அவ அப்படிதாம்மா, தெரியாதா உனக்கு? நீ வாடி தங்கம். ஐயோ இவ்வளவு திருத்த முடியாதுடா சாமி. ஃபேஸ் பேக் எதுக்குடி உனக்குலாம்? நீ எல்லாம் நேச்சுரல் பியூட்டி. ஐயோ மினிக்கி, இப்போ எதுக்கு மினிக்கிட்டு இருக்க? வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு மினுக்கணுமா? பேசாம உன்னை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. செம்ம அழகா இருக்கணான்னு பீத்து சிரிக்கி. உனக்கு பொறாமடி. ஆமாம்மா எனக்கு பொறாமதான். ஐயோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போய் கண்ணாடி பாரு போ. அம்மா. அகல்யா, என்னங்க? இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க வாங்க. ஜானி, சொல்லியிருக்கேன்ல. ஆமா உங்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாருங்க. அப்படிங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க. இங்க ஏதாவது வேலையா வந்தாப்லையா? சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்காப்ல. அண்ணா
இது யார் நான் உங்கள் பொண்ணாண்ணா? ஆமாம் ஜானி. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நான் இது யாருண்ணா? பக்கத்து வீட்டு பொண்ணாண்ணா? டேய் அது என் பொண்ணு தான்டா. எனக்கு 2 பொண்ணுங்கடா. ஏன்டா நீ? அண்ணா சார்ண்ணா சார்ண்ணா தெரியாம அம்மா சாரிம்மா. டேய் என்னடா நீ? நான் நீ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லலைண்ணா. திவ்யா, எனக்கு ஒன்னாரு தனியா விடுங்க. வெளியே போங்க. குத்தமா கடல் கடந்து வந்து இங்க படுற கஷ்டம் தான் மிச்சமா. பிறந்தது குத்தமா வளர்ந்தது குத்தமா. கடல் கடந்து வந்து இங்க படுற கஷ்டம் தான் மிச்சமா. யார குத்தம் சொல்ல? உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட அறிவில்லை. இப்படிதான் பேசி குழந்தைய கஷ்டப்படுத்துவாங்களா? அவனுக்கு என்னடே தெரியும்? எனக்கு ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன வேணும்னா பண்ணா, சடனாக இன்னொரு பொண்ணு வந்ததும் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டான். தப்பு தான். சரி விடு. என்னத்தை விடுறது? கேட்ட எனக்கே கஷ்டமா இருக்கு. பாவம் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. என்னை மன்னிச்சிடுறா. எதுக்குப்பா இப்போ மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க? இல்லைடா, என்னால் தானே நீ இப்படி பிறந்திருக்க. நானும் உங்கள் அம்மா மாதிரி கலராக இருந்திருந்தா நீயும் தன மாதிரி கலராக பிறந்திருப்பல்ல. பா இப்போ எதுக்குப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒருவேளை உங்கள் அம்மா என்ன கல்யாணம் பண்ணாமல் நல்லா அழகாக கலராக ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு இந்த நிலைமை இல்லை. சாரிடா அம்மா. பா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு என்னப்பா குறைச்சல்? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளோ குறையோட பிறக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில நல்ல கை காலோட முட்டை முட்டை கண்ணு வச்சு நானும் அழகா தானப்பா இருக்கேன். அப்படி பார்த்தா அதுக்கு காரணமே நீங்க தானப்பா. அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. பா தேங்க்யூப்பா. பா நீ சொல்கிற மாதிரி அம்மா கலராக இருக்கவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் கலராக பிறந்திருப்பேனோ என்னவோ. ஆனால் உன்ன மாதிரி ஒரு நல்ல அப்பாவை நான் இழந்திருப்பேன்ப்பா. அப்பான்றவர் அழகாக இருக்காரா, கலராக இருக்காரா, இல்லை அசிங்கமாக இருக்காரா, அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. அப்பானாலே எமோஷன் தாங்க. எனக்கு என் வாழ்க்கையில் அந்த எமோஷனுக்கு இடம் இல்லாமல் போச்சு. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்பா எப்படிப்பட்டவர், உங்களுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ பிடிக்குன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.